பசுபதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பசுபதியும் ராகினியும் போனதுக்கு அப்புறம் காவேரி சொல்றாங்க, மா பாட்டிய தனியா விட்டுட்டு வந்திருக்க, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லும் போது குமரன் லேசா தலை சுத்துதுன்னு சொல்லி அப்படியே சரிஞ்சு உட்கார்றாரு. ஐயோ தம்பி என்னாச்சு அப்படின்னு கோதாவரி பதறாங்க. ஏ காவேரி, ஒரு ஆட்டோ புடி, குமரனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க. குமரனை டாக்டர் செக் பண்றாங்க. தலையில அடிபட்டிருக்குல, அதனாலதான் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கோதாவரி அழுதுகிட்டே, ஆமா அந்த பசுபதி என் மருமக பிள்ளைய பெரிய அண்டா எடுத்து அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து குமரனுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. காவேரி அப்படியே மயங்கி கீழே விழுகுறாங்க. கோதாவரி உடனே, ஐயோ காவேரி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு தூக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, என்னம்மா கர்ப்பமா இருக்க பொண்ணுக்கு ஒழுங்கா வேலைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? இந்த நேரத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். ஏமா இவ்ளோ பிரஷரு, ஹை பிரஷர்ல மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. நார்மலா மாசமா இருக்கவங்களுக்கு இப்படிலாம் வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. கோதாவரி ஆடி போயிடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க, காவேரி மாசமா இருக்காளா? ஆமாமா, என்ன உங்களுக்கு தெரியாதா, உங்க பொண்ணு தானே அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி உடனே, பாத்தியா நான் சொன்னேன்ல, இவளை பார்த்தா உண்மையிலே கர்ப்பமா இருக்க பொண்ணு மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன்ல, எத்தனை தடவை சொன்னேன், நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட அப்படின்னு பாட்டியும் புலம்புறாங்க. பாருங்கத்த, என்னைய எல்லாரும் ஏமாத்துறாங்க. இந்த பசுபதி பாடா படுத்துறான். என் புருஷனும் செத்து போனாரு, இப்ப என் வீட்டையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் பெத்த புள்ள என்கிட்ட போய் சொல்லுது, ஏன் என்கிட்ட மறைக்கணும், நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கோதாவரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. காவேரி உடனே, அம்மா மன்னிச்சிருமா, பிளீஸ்மா மன்னிச்சிருமா, என் கல்யாணம் தான் நான் அவசரப்பட்டு உன்கிட்ட கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசி நான் மாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது அவரை விட்டு பிரிச்சு கூட்டிக்கிட்டு வந்துட்டீங்க. அவரை உனக்கு பிடிக்காமலே ஆயிடுச்சு. இந்த நேரத்துல போய் இத சொல்லணுமான்னு நினைச்சேம்மா, அதனாலதான் மறைச்சு வச்சேன். உனக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் எதுவும் யோசிக்கலமா அப்படின்னு காவேரி அழுதுகிட்டே சொல்றாங்க. பாட்டி உடனே, இங்க பாரு கோதாவரி, நிலைமை எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். காவேரி இப்ப மாசமா இருக்கானா, அவ புருஷன் வந்தாதான் இன்னைக்கு நிலைமை சரியாகும். விஜய் நம்மளுக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டாரு, காவேரியவே சுத்தி சுத்தி வந்தாரு. பாவம், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நீ ஏன் அந்த பையனை மன்னிச்சு காவேரிய அவனோட அனுப்பலாம்ல அப்படின்னு பாட்டி கேக்கும்போது, என்ன அத்தை சொல்றீங்க, நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன். அவங்க சித்தி வந்து என்ன பேச்சு பேசிட்டு போனாங்க, என்னமோ சொத்துக்காகத்தான் நம்ம பிள்ளைய அங்க கட்டி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. ஒரு வாய் சோறுனாலும் உழைச்சு சாப்பிடுற குடும்பம் இல்ல நம்மள அசிங்கப்படுத்தினா ரோஷமும் கோவமும் பொத்துக்கிட்டு வருது இல்ல, என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கோதாவரி கோவப்படுறாங்க. பாட்டி சொல்றாங்க, நீ ஒன்னும் கோவப்படாத, நீ என்ன செய்ய, மாப்பிள்ளை தம்பிக்கு போன் பண்ணு, விஜய் இங்க வரட்டும். விஜய் வந்தாதான் பசுபதிக்கும் ஆட்டங்கானும் காவேரிக்கும் உறுதுணையா இருக்கும். இனிமே பிரிச்சு வச்சு என்னடி பண்ண போற, இவளை வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க போற, இவ ஏற்கனவே கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இனிமே வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டுறா. அப்போ இந்த காரணத்துக்காகத்தான் விஜய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு திரியறாவ. அந்த புள்ளைய வர சொல்லு, நம்ம பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. கோதாவரி விஜய்க்கு போன் பண்ணி, நான் காவேரியோட அம்மா பேசுறேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. விஜய் உடனே, சொல்லுங்க அத்த, என்ன விஷயம்? இல்ல, நான் இப்படி பேசுறேனேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. இத்தனை நாளும் என் பொண்ணு என் பொண்ணாதான் இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு உங்க பிள்ளைய வயித்துல சுமந்துகிட்டு உங்களோட மனைவியா திரியறான்றதை இப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, விஜய், என்ன அத்த என்ன சொல்ல வரீங்க? இல்ல, காவேரி மாசமா இருக்கா, அவளை நீங்களே கூட்டிக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கோதாவரி சொல்றாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. அத்த நிஜமாதான் சொல்றீங்களா, நிஜமாதான் சொல்றீங்களா? ஆனா இப்ப அங்க கூட்டிக்கிட்டு போக வேணாம். உங்க சித்திக்கு காவேரி அங்க வர்றது பிடிக்கல போல இருக்கு. வீட்டுல வந்து அன்னைக்கு ரொம்ப சத்தம் போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் உங்க கூட அனுப்பவே கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ வேற வழியே கிடையாது, உங்க கூட தான் அனுப்பி ஆகணும். ஆனா என் வீட்லயே இருக்கட்டும். வாயும் வயிறுமா இருக்க பிள்ளை கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறா. இப்ப கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறோம். பசுபதி எங்க வீட்டை எடுத்துக்கிட்டு அவன் வீடுன்னு சொல்றான். எங்க வீட்டோட ஒரிஜினல் பத்திரத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான். பையுக்குள்ள வச்சிருந்தேன். அத்தைக்கு உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். பைக்குள்ள இருந்த பத்திரத்தை திருடிட்டு போயிட்டான். இன்னைக்கு எங்களுக்கு வீடும் போச்சு. இந்த பசுபதியால எங்களுக்கு தொல்லைதான். என் மக காவேரி கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கட்டும். நீங்க அவளை வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கோதாவரி கெஞ்சுறாங்க. விஜய் சொல்றாரு, ஓ அவ்வளோ தூரம் செய்யறானா அந்த பசுபதி,
நான் வரேன் அத்தை. நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் வரேன், நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு சென்னையில இருந்து கிளம்புறாரு. பாட்டி சொல்றாங்க, விஜய் இப்ப நீ எங்க போற? ஐயோ பாட்டி, பிசினஸ் மீட்டிங் தான், எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேலை இருக்கு, அதனால நான் அங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. தாத்தா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டு கிளம்புறாரு. விஜய் நேரா வந்த உடனேயே ஹாஸ்பிட்டல்ல இருக்க காவேரியையும் அவங்க அம்மாவையும் பார்த்து பேசிட்டு, அத்தை பிரச்சனை எதுவும் கிடையாது, உங்களோட வீட்டு பத்திரத்தை நான் வாங்கி தரேன், அந்த பசுபதியை கொண்டு வந்து காலில் விழுந்து உங்ககிட்ட கொடுப்பான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு போறாரு. பசுபதி ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். காவேரிய கஷ்டப்படுத்தினா நான் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவன் என்னை சீன்றதுக்காக இம்பூட்டு வேலை செய்யறான்னா பசுபதியோட வீக்னஸ் என்ன? அவன் பொண்ணு ராகினி தான், அவளை வச்சுதான் பசுபதிய மடக்கணும் அப்படின்னு யோசிக்கிற விஜய் காவேரி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. காவேரி இதே மாதிரி செய்யி அப்படின்னு காவேரி ராகினிக்கு போன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ராகினியும் காவேரி சொல்ற மாதிரி காவேரிய பாத்துட்டு வரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பசுபதி சொல்றாரு, நீ ஏமா தனியா போறேன்னு? பா அவெல்லாம் பல்லு புடுங்கின பாம்பு மாதிரிப்பா, அவளால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ ஏன்பா பயப்படுற? நான் போய் அவ என் காலில் விழுந்து அழுகணும்னு நினைக்கிறா போல, எல்லார் முன்னாடியும் விழுகிறதுக்கு அசிங்கமா இருக்கு போல இருக்கு, அதான் தனியா வா அப்படின்னு கெஞ்சி கூப்பிடுறா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்பா எனக்கு அதானப்பா வேணும், அவ என் காலில் விழும்போது நான் வீடியோ எடுத்து உனக்காக அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ராகினி சொல்லிட்டு ரொம்ப ஆவேசத்தோட வராங்க. காவேரி கிட்ட பேசும்போதே, காவேரி வா ஜூஸ் குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராகினி சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்கு? என்ன இது புது பழக்கம்? உனக்கு என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே, காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், வீட்டு பத்திரத்தையும் தர சொல்லிடுறேன் எங்க அப்பா கிட்ட அப்படின்னு ராகினி சொல்லும்போது காவேரி சொல்றாங்க, அடடடா அதெல்லாம் வேணாம், வா வந்து உட்காரு, நாம கொஞ்சம் டீலிங் பேசிக்கலாம் அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க. கரெக்டா ராகினியோட போனை டேபிள் மேல வைக்கும் போதே காவேரி பிளான் பண்ணி வச்ச மாதிரி ராகினியோட போனை எடுத்துடுறாங்க. அப்படியே கைமாத்தி விஜய்க்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. விஜய் ராகினியோட போனை வச்சுக்கிட்டே பசுபதிக்கு வேற ஒரு பொண்ணை வச்சு, அப்பா எனக்கு கடத்திட்டாங்கப்பா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கறாங்க. அதுக்கு அடுத்து போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. பசுபதி பதறிக்கிட்டு போறாரு. அப்பன்னு பார்த்து நேரா விஜய் பசுபதியோட வீட்லயே வந்து உட்கார்றாரு. என்ன எங்கேயோ அவசரமா கிளம்புற மாதிரி இருக்கு? நானு காவேரியோட அப்பா உன்கிட்ட பணம் வாங்கினாருன்னு சொல்லி சொன்னீல, அதுக்காக தான் பணத்தை திரும்ப கொடுக்கலான்னு நான் போலீஸோட வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி விஜய் போலீஸ கூட்டிக்கிட்டு பசுபதி வீட்டுல வந்து உட்கார்றாரு. பசுபதி, இல்ல நான் இப்ப பணம் வாங்குற மாதிரி இல்ல, நான் அவசரமா வெளியில போகணும். இன்ஸ்பெக்டர் பாருங்களேன், நாங்க பணம் தர்றோம்னு சொல்றோம், இப்ப பசுபதி வாங்க மாட்டேங்கிறாரு, அப்பனா வீட்டு பத்திரத்தை கொடுக்க சொல்லுங்க. இல்ல இல்ல என்னால இப்ப பேச முடியாது. என்ன பிரச்சனை? என் பொண்ண இவன் தான் இன்ஸ்பெக்டர் கடத்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் சிரிக்கிறாரு. என்ன நீங்க பேசுறீங்க? உங்க கண்ணு முன்னாடி அதுவும் உங்க வீட்டுல போலீஸோட வந்து உட்கார்ந்துருக்காரு, இவ்வளவு நேரமும் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துதான் இவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, இவர் எப்படி உங்க பொண்ண கடத்த முடியும்? அப்படின்னா காவேரி தான் கடத்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, காவேரி இந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா, இப்பதான் லைவா எனக்கு வீடியோ கால் பண்ணனா, நான் வேணா இப்பவும் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் மறுபடியும் காவேரிய லைவா வீடியோ கால்ல வர வைக்கிறாங்க. பசுபதி என்ன பண்றதுனே தெரியல. பசுபதிக்கு ஒரு போன் வருது, எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும், அப்பதான் உன் பொண்ணை விடுவோம் அப்படின்னு. பசுபதி சொல்றாங்க, விஜய் இதுல எவ்வளவு பணம் இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, எண்ணி வேணா பாத்துக்கோங்க அப்படின்னு போலீஸ் முன்னாடியே விஜய் பசுபதி கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறாரு. வேகமா பசுபதி பணத்தை வாங்கிட்டு கிளம்பலான்னு யோசிக்கும் போது, ஹலோ ஹலோ வீட்டு பத்திரம் அப்படின்னு கேக்குறாங்க விஜய். இந்த பத்திரத்தை எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு போலீஸ் முன்னாடியே பசுபதி பத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. பசுபதி கடத்தல்காரன் கேட்டது மாதிரி 10 லட்சம் ரூபாய கொண்டு போய் அவசர அவசரமா குடுக்கறாங்க. பார்த்தா தலையில மங்கிக்குள்ளாலாம் போட்டுக்கிட்டு அங்க ஒரு ஆள் நிக்கிறாரு, சொட்டெல்லாம் போட்டு, யாருன்னே தெரியல. இந்தா 10 லட்சம் ரூபாய், என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பசுபதி பணத்தை கொடுத்துட்டு வராங்க. பணத்தை வாங்குறது குமரன் தான். விஜய் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தையும் வாங்கிக்கிட்டு பசுபதி கிட்ட இருந்து இனிமே காவேரியோட அம்மாவையோ காவேரியோட வீட்டையோ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதி வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க. பணத்தையும் திரும்ப வாங்கிடுறாங்க, வீட்டு பத்திரமும் கிடைச்சு போயிருது. விஜய் காவேரி கிட்ட சொல்றாங்க, கரெக்டா வேலை செஞ்சாச்சு
அவளை அனுப்பிடு அப்படின்னு. அந்த இடத்துல கோதாவரி வர்றாங்க. கோதாவரி காவேரி 2 பேரும் நிக்கும் போது ராகினியும் பின்னாடி நிக்கிறாங்க. பசுபதி பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. இவதான் என் பொண்ணை கடத்திட்டா, இவதான் என் பொண்ணை கடத்திட்டான்னு. பின்னாடியே 2 லேடி போலீஸ். சார் என்ன சார் சொல்றீங்க? எங்க கூட தான் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க, யாரையும் கடத்தலையே அப்படின்னு போலீஸும் சாட்சி சொல்றாங்க. பதறி அடிச்சு ஓடி வந்த பசுபதி தடுமாறி கீழே விழுந்து காவேரியோட அம்மா காலிலே விழுகுறாங்க. ஐயோ, நீ காலில் விழுந்து கெஞ்சினா கூட நான் உன் பிள்ளையெல்லாம் கடத்த மாட்டேன். அந்த அளவுக்கு கெட்ட மனுஷியெல்லாம் நான் கிடையாது. அடுத்தவங்க சொத்தை எடுத்துக்கிறது, அடுத்த மனுஷங்களை கடத்துறது, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. என் காலில் விழுந்ததுனால நாளையில இருந்து உனக்கு நல்ல புத்தி வரட்டும் போ அப்படின்னு கோதாவரி வாழ்த்தி அனுப்புறாங்க. பசுபதிக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. ராகினி சொல்றாங்க, அப்பா என்னை யாருமே கடத்தலையப்பா, நான் இங்க காவேரிட்ட உட்காந்து நல்லா பேசிட்டு தானே பாருந்தேன், யாரு உங்களுக்கு சொன்னா என்ன கடத்திட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது காவேரி தனியா கூப்பிட்டு சொல்றாங்க, ஏய் நீங்க மட்டும்தான் திட்டம் போடுவீங்களா? போலி பத்திரத்தை ரெடி பண்ணி கவுன்சிலர் முன்னாடி எங்க அப்பா காசு வாங்கின மாதிரி சீன் போட்டீங்கல்ல, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காகத்தான் விஜய் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணாரு. இப்போ எங்க வீடும் எங்களுக்கு கிடைச்சிச்சு, எங்க அப்பா கடன் கொடுத்தாருன்னு சொல்லி ஊர் முழுக்க அசிங்கப்படுத்தினீங்கல்ல, பணத்தையும் நாங்க கொடுத்தா மாதிரி ஆயிப்போச்சு. அதே பணம் எங்ககிட்டயும் திரும்பி வந்துருச்சு. நாங்க உங்களுக்கு கடங்காரங்களும் இல்ல, உங்ககிட்ட நாங்க ஏமாறவும் இல்ல, சரியா? விஜய் வந்தாருன்னா உனக்கு ஆப்பு தான் அப்படின்னு பசுபதி முன்னாடி காவேரி சவால் விட்டுட்டு போறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.